கர்த்தர் நல்லவர், பெரியவர். இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிற தேவன். யார் கைவிட்டாலும், யார் உங்களை விட்டு தூரமாய் போனாலும், அவர் என்றைக்கும் தூரமாய் போகாதவர். அருகில் இருந்து, உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துகிறவர். இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்களையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எப்படி இருக்கு? நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்குற வாக்குத்தத்தத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இது. அவர் உங்களோடு இருந்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோடு கூட வந்து உங்களை காத்து உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதில் முக்கியமாக ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை அப்படின்ற வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். யாராவது ஒருவரை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கே நம்ம இருந்தால் தான் அவங்களை காப்பாற்ற முடியும். அப்படி நம்ம அங்கே இல்லாமல் ஒருவரை காப்பாற்ற முடியவே முடியாது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ போகிற இடத்திலெல்லாம் வழிகளிலெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உங்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ அருகில் இருக்க முடியுமோ அவ்வளோ அருகில் இருக்கிறார் என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் யோவானில் தோமாவிடத்தில் ஆண்டவர் சொல்வார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படின்னா தேவன் தான் வழியாக இருக்கிறார். நீங்கள் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த வழியில் தேவன் இருக்கிறார். அந்த வழியே தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். காத்து கொள்கிறவர். ஹி கீப்ஸ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் ஏன் உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து கொள்ளுகிறார், பாதுகாத்து கொள்ளுகிறார், நீங்கள் போகிற இடமெல்லாம் கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். தேவன் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூட இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் வழிகளெல்லாம் அவர் கூட இருக்கிறார். எல்லா இடத்துலையும் பாதுகாத்து கொள்கிறார். தேவன் இன்றைக்கு இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா வாக்கு தத்தத்தையும் நிறைவேறும் அளவு, அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து அனுபவிக்கிற அளவுக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் இந்த நிலையிலும் இந்த நாளிலும் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது நிறைவேறும் அளவும் உங்களோடு கூட உங்கள் வழிகளில் அவர் இருந்து உங்களை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும், உங்களுடைய திட்டங்கள், யோசனைகள், படிப்பில், வேலையில், எல்லா இடத்துலையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் சவாலாக எழும்பினாலும், எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உங்களை கைவிடாதவர், எல்லா வழிகளிலும் கூட இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே சூப்பர் நேச்சுரல் காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்கள். இன்றைக்கும் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உங்களை வழிநடத்துவார். இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.